மட்டன் நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு 1.5 கேஜி மட்டன் நெஞ்செலும்பு வச்சு 3 ரெசிபி செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு சாறு மாதிரி வந்து செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கொஞ்சம் மட்டன் நெஞ்செலும்பு வச்சு சூப்பும் செஞ்சாச்சு. நெஞ்செலும்பு சூப்பு, மட்டன் எலும்பு சூப் இதெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் அது கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லாவே குடிச்சாச்சு. மட்டன் நெஞ்செலும்பை வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னா சுக்கா ரோஸ்ட் மாதிரி செய்கிறதுக்கு. இதுக்கு வந்து நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸாக ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். அப்போ தான் ரப்பர் மாதிரி ஆகாமல் இருக்கும். மட்டன் நெஞ்செலும்பும் வந்து நல்லா சாறு மாதிரி வச்சு எடுத்தாச்சு. ஸோ சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுக்கா ரோஸ்ட் வந்து ரொம்ப நேரமாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா அருமையான மட்டன் சுக்கா நெஞ்செலும்பு ரோஸ்ட் செமையாக இருக்கும். அன்னைக்கு மட்டன் நெஞ்செலும்பு வச்சு 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபி செஞ்சு செம அசத்தலான சாப்பாடு தான். எல்லாமே நல்லா செமையாக டேஸ்டியாக வந்துருந்துச்சு.